பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2024ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர். இதில் கேட்டிருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் cannot be a probability? எது நிகழ்தகவாக இருக்க முடியாது? அதாவது 4 எண் மதிப்புகளை கொடுத்து இந்த எந்த எண் மதிப்பு நிகழ்தகவாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நிகழ்தகவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மதிப்பு இருக்கணும்னு நமக்கு தெரியணும். பொதுவாக ஒரு நிகழ்தகவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதோடய எண் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ 4 மதிப்புகளையும் இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எது இல்லையோ அதுதான் நிகழ்தகவாக இருக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 20%. இது எப்படி சார் நான் பார்க்குறது? 20% என்பது 20/100. அப்படியே அடிங்க. ஒரு ஜீரோ அடித்தாச்சு. 1 2 I 2 10. 1ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? 1ல் 5 வகுப்படாது. ஸோ 0 போட்டு புள்ளி வச்சுக்கணும். மேலே 0 சேர்க்குறீங்க. 2 10. இந்த 0.2 என்பது இந்த மதிப்புக்குள்ளே இருக்குன்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக 0.2 இந்த மதிப்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அது நிகழ்தகவாக இருக்க முடியும். அது எடுக்க முடியாது. அடுத்து இதை எடுத்துக்கங்க. 0.5. 0 to 1க்குள்ளே தானே இப்போ 0.5 இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் நடு மதிப்பு தான் 0.5. அப்போ அதுவும் இருக்க முடியாது. இந்த மதிப்பை பாருங்கள், 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.2 என்பது 0 to 1க்குள்ளே இடையில தான் நிற்கிது. நீங்கள் 0.2 நினச்சா 2 நினச்சிடக்கூடாது. 1க்கு கம்மியான மதிப்பு தான் 0.2. 0 விட அதிகமான மதிப்பு. அப்போ இதுவும் நிகழ்தகவாக இருக்க முடியாது. இதை பாருங்களேன், 1.001. 1ஓட கூடிருச்சு. இந்த மதிப்போட இவ்வளோ கூடிருச்சு. இவ்வளோ கூடினாலும் அது நிகழ்தகவாக இருக்க முடியாது. ரைட், புரியுதுங்களா? ஸோ இந்த கணக்குக்கு இதுதான் பதில். ரைட்டுங்களா? ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி விதிகள் அப்படின்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம எழுத முடியும். ஒரு நிகழ்தகவு அப்படின்னா இப்படி தான் இருக்கணுன்ற ரூல் தான். அந்த விதிகளை நம்ம தெரிஞ்சால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 10 மீட்டர், 24 மீட்டர் மற்றும் 26 மீட்டர். மேலும் வயலை சமப்படுத்தி ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவு செய்தால் மொத்த செலவை காணும். முதல் முக்கோணத்துடைய 3 பக்கத்தை கொடுத்தாச்சு. முக்கோணத்துடைய 3 பக்கம். ரைட், ஓகே. இதில் ஒரு பக்கம் 10, ஒரு பக்கம் 24, இன்னொரு பக்கம் 26. ஒரு பக்கம் கூட இன்னொரு பக்கம் சமமாக இல்லை. அப்போ இது என்ன முக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம பக்க முக்கோணம். 3 பக்கமும் சமம் இல்லாத ஒரு முக்கோணம். இந்த மாதிரி அசம பக்க முக்கோணத்துக்கு பரப்பு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். மேலே எழுதுறேன் பாருங்கள். A = S × S - A × S - B × S - C. இந்த ஏபிசின்றது இப்போ நீங்கள் பார்த்த மதிப்பு தான். ஆனால் எஸ்ன்ற மதிப்பு தெரியலை. எஸ்ன்ற மதிப்பு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். எந்த 3 கூட்டணும் சார்? இந்த கணக்கில் கொடுத்துருக்க இந்த 3 மதிப்பு 10, 24, 26. இந்த 3 கூட்டி என்னப்பா வரும்? 60 வரும். அதை 3ஆல் வகுத்துடக்கூடாது, 2ஆல் வகுக்கணும். இதுதான் இப்போ எஸ் மதிப்பு. இந்த எஸ் மதிப்பை கரெக்டாக இந்த எஸ் வர இடத்துலலாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கிடச்சிடும். இங்கே அப்ளை பண்ணுங்கள். √30. எஸ்ஸில் 30ல் ஏ எவ்வளோ நம்ம மைண்டில் வச்சோம்? 10ன்னு சொன்னோம். ஸோ 30ல் 10 போச்சுன்னா 20. அப்போ 30 × 20. S - B. அப்போ 30ல் 24 போச்சு அப்படின்னு எவ்வளோப்பா? 6 × 6. அடுத்து S - C 26 இருக்குது. ஸோ 30ல் 26 போச்சுன்னா 4. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்னா √14 வரும். பெருக்கி பாருங்களேன். பாருங்கள், 6 4 24, 24 2 48. ஸோ 48 2 3 144. ஸோ 2 0 அப்படி போட்டாச்சு. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஓகே, 144க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோப்பா? 12. அப்போ 2 0க்கு ரூட் எடுத்தால் ஒரு 0. அப்போ 120 என்பது அந்த அசம பக்க முக்கோணத்தின் மொத்த பரப்பு. இப்படி கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா அப்படின்னா 120 சதுர மீட்டருக்கு என்னவாகும் கேட்குறாங்க. ஸோ 120 × 20. 2 பண்ணி 2 24, 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2400 ரூபா செலவாகும். அவ்வளோதான். எளிமையான கணக்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருது? ஆன்சர் கிடச்சிருது.
பட் அசம பக்க முக்கோணத்தின் பரப்புக்கான சூத்திரத்தை நீங்கள் மைண்டில் வைக்கணும் கண்டிப்பாக. அடுத்த வினா 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன? அடுத்த உறுப்பு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முதல் 2 உறுப்புகளுக்கு இடையில் என்ன ஒரு ஒற்றுமைன்னு கண்டுபிடிங்க. இது எப்படி சார் பார்க்குறது? ஒன்றுமே இல்லை, அப்படியே பெருக்கி பாருங்கள் தெரிஞ்சிடும். 3/16 பெருக்கணும்னா அளவு பெருக்கலாம், வகுக்கலாம். இங்கே ரெண்டையும் வகுத்தில் இருக்கணும், வகுத்து பாருங்கள். வகுத்து பார்த்தீங்கன்னா கீழே 1/8ன்னு போட்டிங்கன்னா அது மேலே வரப்போ எப்படி மாறும்? 8/1ன்னு மாறும். அப்போ 1 8 8 2 16. இப்போ 3/2 வித்தியாசம் இருக்குது. அதாவது முதல் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்த 2 நம்பர் பாருங்கள். 1/8, 1/12. அப்போ 1/12 மேலே வந்துச்சுன்னா 12ன்னு வரும். அப்போ 2×8 3×12. இதுவும் 3/2 வருது. அப்போ இந்த 2 பார்த்தாலும் 3/2 வரும். அப்போ கண்டிப்பாக இதுக்கு அடுத்த நம்பரும் 3/2 வித்தியாசம் வர மாதிரி வரணும். அப்போ கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதை மல்டிப்ளை பண்ணால் 3/2 வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் பதில். இப்போ 1/18 இருக்குது. இங்கே 1/24 வகுத்திங்கன்னா மேலே 24ன்னு போடுவீங்க. போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்க? 4 24, 3 18, 4/3ன்னு வருது. அப்போ அது பதில் கிடையாது. பி ஆப்ஷன் எடுக்கிறீங்க, 1/27ன்னு வருது. அப்போ 1/18 பக்கத்தில் 1/27னா தலையில் போயிட்டு மேலே வர்றப்போ 27ன்னு வரும். இப்போ பாருங்கள், 39 27, 29 18, 3/2 வந்துருச்சா? இந்த 3/2 தான் ஒவ்வொரு நம்பருக்கு இடையில் இருந்த வித்தியாசம். இப்போ அதே வித்தியாசம் 1/27க்கு வருது. எனவே இந்த தொடர் வரிசையுடைய அடுத்த உறுப்பு 1/27. அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு கவனிங்க. தொடரின் அடுத்த உறுப்பை காணுங்க. அதே மாதிரி தான் 30, 45, 90, 225, 675. பதில் டெசிமல்லாம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, வழக்கம் போல் இப்போ பார்த்த மாதிரி தான். முதல் 2 நம்பருக்கு இடையில் என்ன தொடர்புன்னு பாருங்கள். 30 45, 15 கூடுது. 45 90 எவ்வளோ கூடுது? 45 கூடியிருது. இந்த 2க்கு இடையில் 15 கூடுது, இதுக்கிடையில் 45 கூடுது. அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூடுது? 135 கூடுது. சரி, அப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள். 15 3 பெருக்குன்னா 45, 45 3 பெருக்கி பாருங்கள் 135. இது கடைசி கரெக்டாக வரதான் பார்ப்போம். அடுத்து 225 எத்தனை பெருக்கணும்? 225 3 பெருக்கணும். பெருக்குங்கப்பா. ஸோ 3 15, மீது 1, 2 6 1 7, 2 6, 625 சரியாக தான் வருது. கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் எத்தனை பெருக்கி இருக்கணும்? 3 பெருக்கணும். கரெக்டாக? ஓகே, பெருக்கி பாருங்கள். 3 15 5, மீது 1, 3 21 1, 22 2, மீது 2, 3 12 2, 20. 2025. ஆனால் எங்கே இல்லை? ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ இந்த மெத்தட் தவறு. பார்த்தீங்களா? எல்லாம் ரைட்டாக மாதிரியே வந்துச்சு. ஏன்னா 15ஓட 3 பெருக்குனா 30ஓட டிஃப்ரென்ஸ் 15. இதோட அப்படியே 3 பெருக்கிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கரெக்டாக வந்த மாதிரி தெரிஞ்சது, ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வேறு எது எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். 30 15, 30 1.5 பெருக்குன்னா 45. ஓகே, இப்போ 45 கீழே கொண்டு வந்துடுங்க. அடுத்த நம்பர் 90. அப்போ 2 பெருக்குன்னா 90 வருதா? 90 கீழே கொண்டு வந்துடுங்க. 90 2.5 பெருக்குங்க, அரையறையை கூட்டுவோம், 225 கரெக்டாக வரும். இந்த 225 அடுத்த அரையை கூட்டி 3 பெருக்குங்க, 675 வரும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 675 எத்தனையால் பெருக்கணும்? 3.5 பெருக்கணும். 675 3.5 எப்படி பெருக்கிறது? 35 பெருக்கிட்டு அப்புறம் ஒரு சந்தலி புள்ளி வச்சுங்க. 5 25 5, மீதி 2, 7 5 35 2, 37க்கு 7, மீதி 3, 6 5 30 32, 3 15, மீதி 1, 3 21, மீதி 2, 3 18 19. ரைட். 5 12, மீதி 1, 4 2 1 2. இப்போ கவனிங்களேன், பெருக்கல் மதிப்பு சரியாக வந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
இருங்க, இந்த பெருக்கில் மட்டும் இன்னொரு பெருக்கி பார்த்துருவோம். 675 3 பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். முதல் 35 பெருக்குங்க. 5 25 5 மீதி 2, 7 35 2 37க்கு 7 மீதி 3. நான் 2ன்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ் 3. அப்போ 6 30 ஒரு 3 33. அடுத்து 35 15க்கு 5 மீதி 1, 21 இங்கே ஒரு 1 ரைட்டுங்களா. 35 15க்கு 5 மீதி 1, 21 22க்கு 2 மீதி 2. ஸோ 3 18 2 20. இப்போ போட்டு பாருங்கள். 7 12க்கு 2 மீதி 1, 4 2 6 23. ஒரு சாதனை புள்ளி வைக்கணும், வச்சாச்சு. 2362.5 வந்துருச்சா. இப்போ பெருக்கலை கூட நம்ம தப்போட வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்குது. இப்போ இதற்கு அடுத்த உறுப்பு 2362 ரைட்டுங்களா. அடுத்த கணக்கு நோட் பண்ணிக்கோங்க. ABCD என்ற ஆங்கில எழுத்துகள் முறையே 2, 4, 6, 8 என்ற குறிக்கின்றன. எனில் A/2 the whole square plus B/3 the whole square plus C/4 the whole square plus D/5 the whole square. ஒன்றுமே இல்லைப்பா, அதுக்குரிய மதிப்புகளை அப்ளை பண்ண ஆன்சர் ட்ரை பண்ணலாமா பாருங்களேன். இப்போ ஏக்கு பதிலாக 2 போடணும். 2 போட்டால் 2/2ன்னு வரும். 2/2 என்ன பண்ணலாம், அப்படியே அடிச்சு விட்டுட்டிங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ 1 ஸ்கொயர்னால் 1 தான், அப்படியே போட்டுங்க, எவ்வித மாற்றுக்கிறது கிடையாது. பிக்கு 4ன்னு போடணும். அப்போ 4 ஸ்கொயர்னால் 16 வரும். கீழே 3 ஸ்கொயர் போட்டால் 9ன்னு வரும். இப்போ 16/9 கரெக்டாக. பிக்கு 4ன்னு போட்டால், சிக்கு 6ன்னு போட்டால் 6 36ன்னு வரும் மேலே. கீழே 4 16. ஸோ 36/16 அடித்து போட்டிங்க அப்படின்னா 9/4 வரும் கரெக்டாக. 9 36 4 16. டிக்கு 8ன்னு போட்டிங்க அப்படின்னா 8 ஸ்கொயர் 64, கீழே பெருக்குன்னா 25. அப்போ 64/25 அடிக்க முடியாது, அப்படியே போட்டுருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் சார், அப்படியே 4 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து எவ்வளோ சார் வரும், பெருக்கிடுங்க பேசாமல். 9 4 25 பெருக்குன்னா 900 வரும். ஓகே, அப்போ கீழே நம்பர் 900 பெருக்கி இருக்குன்னா மேலே இருக்க அந்த 1 என்ன பண்ணணும், 900ஆல் பெருக்கணும். பெருக்கிங்க 16 900. இந்த ரெண்டுக்கு இடையில் என்ன தொடர்பு அப்படின்னு சாரி, இந்த 9க்கும் 900க்கு இடையில் என்ன தொடர்பு அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ 16ஐயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்குங்க 1600. 4க்கும் 900க்கு என்ன பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 8 மீதி 1. அப்போ நான் அதாவது நீங்கள் 904 அடித்து பார்த்துங்க. 2 8 மீதி 1 வரும், 2 8 மீதி 1. ஸோ 225 வரும். 4 225 900. மேலுக்கு 9ஐயும் 225ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2025 வரும். 10 225 2250பா. அப்போ அதில் மீதி இருக்க மாதிரி கழிச்சிட்டேன் 2025. ஓகே, 25க்கு 900க்கு இடையில் என்ன தொடர்பு, எத்தனை 25 900. 4 25 100பா. அப்போ 36 25 900 வருமா. அப்போ 64ஐயும் 36ஐயும் பெருக்கணும். பெருக்குன்னா 2304 வரும். பெருக்கி பாருங்களேன். ஓகே, இப்போ எல்லா மதிப்பையும் கூட்டுங்க. மேற்கு மதிப்பெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா 6829/900 வரும். 6829/900. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. சி ஆப்ஷனில் இருக்குது. பார்க்க பெரிய கணக்கு மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு எளிமையான கணக்கு தான். பொறுமையாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கணக்கு. ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு அதிகம். மொத்தமே 60 மாணவர்கள். அப்போ ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு அதிகம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கலாம், நம்மளும் ஒரு கற்பனை பண்ணுங்களேன். 2 மடங்கு வர மாதிரி. அப்போ ஆண்கள் ஒருவேளை 20ன்னு இருந்தால், பெண்கள் 40ன்னு இருந்தால் கரெக்டாக 2 மடங்கு வருதா, ஒரு கற்பனைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கமல் என்ற மாணவன் முதலில் இருந்து தரவரிசையில் 17வது இடத்தில் உள்ளார். மொத்தமே 20 மாணவர்கள் தான். 20 ஆண்கள் 40 பெண்கள். அதில் தரவரிசையில் 17வது இடத்துல ஒரு ஆண் இருக்கான். வரிசையாக 1 2 3 இப்படி பார்த்தீங்கன்னா 20 பேரில் 17வது இடத்துல ஒரு ஆண் இருக்கான். 17வது இடத்துல ஒரு ஆண் இருக்கான், ரைட்டுங்களா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கமல் அவருக்கு முன்னாடி 9 பெண்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9 பெண்கள் இருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்கள் இருந்திருப்பாங்க, இவன் 14வது ஆள், 9 பெண்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 7 ஆண்கள் இருந்திருக்கணும். அப்போ தான் 9 7 16, இவன் 17வது மனுஷன். புரியுங்களா.
அப்போ 9 பெண்கள் இருக்கிறாங்கன்னா இவருக்கு முன்னாடி எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 7 ஆண்கள் இருக்காங்க. இவர் 8வது ஆணாக இருக்கார். ரைட்டுங்களா? அதை மைண்டில் வச்சுருங்க. ரைட். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு பின்னாடி எத்தனை ஆண்கள் இருப்பாங்க கேட்குறாங்க. மொத்தமே 20 ஆண். இதில் இவருக்கு முன்னாடி ஒரு 7 பேர், இவர் ஒருத்தர், மொத்தம் 8 பேர். அப்போ இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேரில் 8 பேர் போனால் 12 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் பாருங்கள், நான் எந்த ஒரு கணக்கு பண்ணல, சும்மா கற்பனையாக போட்டாலே ஆன்சர் வருது. ஸோ சி தான் பதில். முன்னாடி எத்தனை பேர், பின்னாடி எத்தனை பேர், நார்மலாக கழிக்கக்கூடாது, அவரையும் சேர்த்துக்கணும். அவர் ஆண் தான், அதையும் சேர்த்துட்டு கழிச்சிங்கன்னா சரியாக வரும். ரைட்டுங்களா? அடுத்த கணக்கு பாருங்களேன். 2764, 7983, 9862, 5493, 6278 என கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்கள் பரிமாற்றம் செய்த பின்பு கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. அப்படி எழுதும் பொழுது வலதுபுறத்திலிருந்து 2வது கிடைக்கும் எண்ணானது டேஸ் ஆகும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நம்பரையும் 3வது நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்கன்றாங்க. இந்த 2 6 இருக்கு இல்லையா, முதல் நம்பர் எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த நம்பரை பாருங்களேன், இந்த 2 அங்கே 6 இருக்க இடத்துக்கு போயிடணும், 6 2 இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். மீதி இருக்க இந்த 7 நாளும் எந்த ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா நம்பரையும் முதல் எழுதுங்க. ஸோ முதல் நம்பர் அந்த மாதிரி எழுதுங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல் நம்பர் எழுதுனா 6724. பாருங்கள், அதாவது முதல் நம்பர் 3 நம்பர் மட்டும் மாற்றம், 2வது நம்பர் 4ஆம் நம்பர் மாற்றம் இருக்காது. அதே போல் 7983 எழுதுனீங்கன்னா என்ன பதில் வரும்? 8973 வரும். இதை எழுதுனீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6892 வரும். அடுத்த நம்பர் 9453 வரும். கரெக்டாக? ஸோ இதற்கு அடுத்த நம்பர் 7268 வரும். ஓகே, இது என்ன பண்ணணுமா? ஏறு வரிசையில் எழுதணுமா? ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். ரைட், போகலாம். எனக்கு கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, சின்ன நம்பர் இதில் எதுன்னு பார்க்குறீங்க? இருக்குல்ல சின்ன நம்பர் எது? இதுதான். அப்போ அதை ஃபஸ்ட் எழுதிடணும், 6700. இது செகண்ட் 6800, தேர்டு இது, ஓகேவா, ஃபோர்த் இது, ஃபிஃப்த் இது, எடுத்து எழுதிக்கிங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எழுதுகிறப்ப வலதுபுறத்திலிருந்து இப்போ 1 2 3 4 5 எழுதுனீங்கன்னா 5வது நம்பர் தான் வலதுபுறத்தில் இருக்கும். இந்த நம்பர் அந்த வலதுபுறத்திலிருந்து 2வதாக இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எண்ணானது டேஸ் ஆகும். இப்போ 4ஆம் நம்பர் எது என்ன பார்க்குறீங்க? 8973, அதுதான் அதுக்கு அடுத்து இருக்கும். பாருங்கள், சீதான் பதில். இப்போ அவங்க கொடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதினாலே போதும், நமக்கு தேவையான பதில் தானாகவே வந்துடும். வினா எண் 184. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 9 மற்றும் பொது வித்தியாசம் 7. கூட்டுத்தொடர் சொல்லிட்டாங்க, முதல் உறுப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னப்பா, முதல் உறுப்பு 9 தான், வித்தியாசம் 7. அப்போ 2வது உறுப்பு என்னவாக இருக்கும்? 9. முதல் உறுப்பு 9, வித்தியாசம் 7னா அடுத்த உறுப்பு 16 இருக்கும். அடுத்த உறுப்பு திரும்ப 7 வித்தியாசம் இருக்கணும், அப்போ 23 இருக்கும். திரும்பவும் 7 வித்தியாசம், அப்போ அடுத்து 30 இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வரிசை இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் 7 இருக்குது. அப்போ அதுதான் பதில். அடுத்த கணக்கு, எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 8 மற்றும் 12 நாள்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 49,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. பா 3 பேர் வேலை பார்க்குறாங்கப்பா. எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 5, 8, 12. இது அவங்க ஒர்க் பண்ண டேஸ். அப்போ அவங்களுடைய திறன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை பார்த்தாங்கன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா, அந்த 5 1/5ன்னு போடுவோம், 8 1/8ன்னு போடுவோம், 12 1/12ன்னு போடுவோம். போட்டுட்டு இந்த 3க்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 5, 8, 12க்கு எல்சிஎம் எடுங்க. 5ஆவது இப்போ அடிப்படாது, 4 போடுவோம். அப்போ 5 அப்படி எழுதிக்கிங்க. 2 8 3 12. ஸோ இந்த 4 நம்பர் இப்போ இருக்குன்னு எவ்வளோ போகிறோம்? 26 6 5 30 30 4 120 எல்சிஎம். அந்த எல்சிஎம்மால் இந்த 3 நம்பரையும் என்ன பண்ணுங்கள்? டிவைட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுடைய பங்கு கிடைக்கும், அவங்களுடைய திறன் பங்கு கிடைக்கும். சரி, இப்போ எடுத்தோடனே 120 5ஆல் வகுத்தீங்கன்னு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். கரெக்டாப்பா? 120 5ஆல் வகுத்தா எஸ். மன்னிக்கும் 120 5ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 2 5 10 24 கிடைக்கும்ப்பா. மன்னிக்கும்,
சரிங்க. அடுத்து 120 8ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 15 கிடைக்கும். அடுத்து 120 12ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்கும். இதை மொத்த பங்குகள் கூட்டுங்க. கூட்டம் எவ்வளோ போகிறது? 24 5 39 ஒரு 10 49. அப்போ 49 பங்குகளுக்கு 49,000 ரூபா வருமானம் அப்படின்னா ஒரு பங்குக்கு எவ்வளோப்பா? 1000 ரூபா வருமானம். அப்போ ஏன்றவருடைய திறன் எவ்வளோ பார்த்தோம்? 24 பார்த்தோம். அப்போ அவருக்கு 24,000 ரூபா. பீன்றவருக்கு எவ்வளோ திறமை பார்த்தோம்? 15. இப்போ 15,000 ரூபா. அந்த இஜெட்ன்றவருக்கு 10. ஸோ 10,000 ரூபா. இதுதான் அவங்க வாங்கின ஊதியம். ரைட்டுங்களா? எளிமையான கணக்கு தான். நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துகிட்டு பங்குகளை பார்த்துட்டு அந்த பங்குகளில் அவங்க கொடுத்துருக்க தொகையை டிவைட் பண்ணி ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ தொகை வரும்னு பார்த்துட்டாலே போதும். இந்த கணக்கை ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்களேன். 14 அலகுகள் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்ன? ஒரு சதுரமாப்பா, அது 14 அலகுகள். அது சதுர மீட்டரா எதுன்னு கொடுக்கல. 14 அலகுகள் சதுரம். நான் செவகத்தை வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, இந்த சதுரத்துடைய ஒரு பக்க அளவு 14. அந்த சதுரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்கன்னு எப்படி எடுத்துருக்கணும்? இப்படி உள்குடி தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுவும் சதுரத்தின் பக்கம்தான். ஆனால் வட்டத்துடைய என்னது? விட்டம். அப்போ சதுரத்தின் பக்கம் என்பதும் வட்டத்தின் விட்டம் என்பது சமம். இப்போ வட்டத்தின் விட்டம் 14 அலகுகள் அப்படின்னா சதுரத்துடைய ஆரம் எவ்வளோப்பா? அதில் பாதி 7பா. அப்போ ஆரம் 7 அலகுகள் அப்படின்னா அந்த வட்டத்துடைய பரப்பளவு பார்க்குறப்ப பை r² அப்ளை பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? பையினா 22/7. ஆர் என்பது இங்கே 7 தெரிஞ்சு போச்சு. அப்போ 7 × 7. அப்போ 7ஐயும் 7ஐயும் அடிச்சிங்கன்னா 22 7ஐயும் பெருக்குனா போதும். 22 7ஐயும் பெருக்குனா 7 14 மீதி 1, 7 14 1 15, 154 சதுர அலகுகள் என்பது சரியான பதில். புரியுதுங்களா? எளிமையான கணக்கு தான். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த சதுரத்தின் பக்கமும் வட்டத்தின் விட்டமும் சமம் தெரிஞ்சாலே போதும். அடுத்த கணக்கு. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 8000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காணுங்க. எப்பா, ஒரு கியூப் கனசதுர வடிவத்தில் இருக்கிற ஒரு தொட்டி, அதோடைய கொள்ளளவு மட்டும் 8000 லிட்டர் அப்படின்றாங்க. இப்போ கண்டிப்பாக ஏ கியூப் எவ்வளோப்பான்னு பார்த்தீங்கன்னா 8000. கரெக்டுங்களா? அப்போ ஏ எவ்வளோன்னு பாருங்கள். அவ்வளோதான் கேட்குறாங்க. ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 200 20 × 20 × 20 போட்டால் வருமா பாருங்கள். 2 4 4 2 8 3 0 போட்டு 8000 வந்துடுது. அப்போ கண்டிப்பாக அந்த தொட்டியோட நீளம் எவ்வளோ தான் இருக்கணும்? 20 மீட்டர் இருக்கணும். ரைட்டுங்களா? பொதுவாக நம்ம இப்படி தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். கண்டிப்பாக பார்த்துட்டு 8000 தெரியுது. இப்போ ஏ கியூபு ஸோ 3 பேருக்குன்னா 8000 வந்துடுது. ஆனால் நம்ம நல்ல நேரத்துக்கு ஆப்ஷனில் 20 இல்லை. அப்போ கணக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? ஒருவேளை ஆப்ஷனில் 20 இருந்தால் மாட்டணும். ஆப்ஷன் வைக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் அவங்க 20 மட்டும் ஆப்ஷன் பியில் சியில் கொடுத்துருந்தா எல்லாம் கண்ணை மூடி 20 தான் போட்டிருப்போம். ரைட்டுங்களா? அப்போ ஏன் சார் இங்கே தப்பாக வருது? ஸோ கணக்கில் கொடுத்துருக்கிறது லிட்டரில் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், 8000 சதுர மீட்டர்லாம் கொடுக்கல. ஒருவேளை 8000 சதுர மீட்டர்னு கொடுத்துருந்தா 20 × 20 × 20. ரைட், ஓகே. 8000 சதுர மீட்டர்னு கொடுக்கணும். ரைட்டுங்களா? கியூப்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் அது சரியாக வரும். பட் இங்கே லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க 4 மதிப்பு இருக்கு இல்லையா, அதில் எந்த மதிப்பு இருக்குன்னு 8 வரும்னு பாருங்கள். இப்போ 2 எடுத்துங்க. அதாவது சதுரத்துடைய 2 எடுத்துக்கங்க. நிறைய 2 8 மீட்டர் கியூப்னு வருது. நல்லா கேட்டுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கனசதுர மீட்டர். நல்லா கேட்டுங்க. ஒரு கனசதுர மீட்டருக்கு பொதுவாக எவ்வளோ தண்ணீர் பிடிக்கும்னா 1000 லிட்டர் பிடிக்கும். அதாவது 1 மீட்டர் கியூபுக்கு. என்ன அர்த்தம்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி எவ்வளோ கொள்ளளவு பிடிக்கும்னா 1000 லிட்டர் பிடிக்கும். அப்போ நமக்கு 8 மீட்டர் கியூப் இருக்குது. அப்போ எத்தனை லிட்டர் பிடிக்கும்? 8 லிட்டர் பிடிக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த தொட்டியுடைய பக்கத்து நீளம் எவ்வளோப்பான்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் தான், நாட் 20 மீட்டர். இந்த இடத்துல லிட்டர் வந்தனால சொல்கிறேன். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ஸோ சின்ன கொஞ்சம் கவனக்குறைகூட என்ன பண்ணிடும், நம்மளை தப்பாக எழுத வச்சிடும். ரைட், ஓகே. மீதி இருக்கக்கூடிய கணக்குகளை நம்முடைய அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா?
கணக்கில் சரியாக நடத்தியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.